சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவரின் எண்ணங்கள் உன்னை சுற்றியே இருக்கிறது. அவருடைய எண்ணமும் எப்படி இருக்குமோ என்று நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய். அன்பு என்பது உண்மையாகத்தானே இருக்கிறது. பின் ஏன் நமக்கு இந்த தடுமாற்றம் என்று நிலை தடுமாறி இப்பொழுது குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் குழப்பத்திற்கான பதிலை நான் சொல்கிறேன், கேள். நம்மை யார்தான் புரிந்து கொள்கிறார் என்று சில நேரங்களில் உனக்கான சகிப்புத்தன்மை வருகிறது அல்லவா? உனக்கான விஷயங்களை நீ நேர்மையாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது பின் ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறாய்? சில நேரங்களில் சிலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அதில் நம் மீது தவறொன்றும் இல்லை. உனக்கு பிடித்தமானவர் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று உனக்கு வருத்தங்களும் இருக்கலாம். அந்த வருத்தங்களுக்கெல்லாம் நான் முடிவு கட்டப் போகிறேன். நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னவரை உன்னை சந்திக்க வைப்பது என் பொறுப்பு. நீ உன்னுடைய எண்ண ஓட்டத்தை மட்டும் மறந்து விடாதே. சந்திப்பதைப் போல உனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அப்பா, இது என்ன குழப்பம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். உன் குழப்பம் விரைவில் நல்ல பதிலைத்தான் உனக்கு தருகிறது. எத்தனை துன்பங்கள் உன்னை சுற்றி தொடர்ந்து வந்தாலும் அத்தனையும் நான் உனக்காக விரட்டி அடிப்பேன். நீ இதுதான் என்னிடம் வேண்டும் என்று அடம் பிடித்தாய் அல்லவா? அதையே நான் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தைகளே, அவருடைய எண்ணமும் ஆசையும் உன்னை சுற்றித்தான் இருக்கிறது. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அவரும் யோசித்து கொண்டு தான் இருக்கிறார். நீ நினைக்கிறாய் அவர் நம் மீது பாசம் இல்லாமல் இப்படி இருக்கிறார் என்று. என் செல்லமே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நம்மிடம் இருக்கும் பொழுது அவர் உண்மையாகத்தானே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது விலகிச் சென்றால் என்ன? உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? உன்னுடைய எண்ணங்களே இல்லாமல் இருக்க முடியுமா? உன் அன்பு உண்மையானதாக இருக்கிறது. அந்த அன்பை அவர் ஏமாற்றும் எண்ணம் இல்லை. ஆனால் அவருடைய சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது. அந்த சூழ்நிலையை நான் உனக்கு சாதகமாக கொண்டு வரச் செய்கிறேன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் உன்னை வந்து சந்தித்தே தீர்வார். இது இந்த சாய் அப்பாவின் சத்திய வாக்கு. எப்பொழுதும் என் மகளின் ஆசைகளையே நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை இப்படியே விட்டு விடுவேனா? ஆகவே நீ எதிர்பார்த்த நபரையே, உன் விருப்பத்திற்கு மாறாக நீ நேசிப்பவரையே திருமணம் செய்து கொள்வாய். இந்த உணர்வு உனக்கு தோன்றும். விரைவில் உன் திருமணம் நடக்கும். சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.